மதுரை விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக அரசு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்டோர் வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, OPS, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் பிரதமரை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான நிலைய உள்வளாக பகுதியில் தற்காலிக பந்தல் அமைக்கப்பட்டு அங்கு சந்திக்க 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு மதுரை விமான நிலைய பகுதியில் 8 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மதுரை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து விமானப்படை சிறப்பு விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். இதையொட்டி மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலைய வெளி வளாகம், சோதனை சாவடி உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் 2000 போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் 3 அடுக்குகளாக ஈடுபட்டு வருகின்றனர். ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் நாளை நடைபெறும் பாம்பன் தூக்குப்பால திறப்பு விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளார். இதையொட்டி மாநகர் முழுவதும் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு மோப்ப நாய்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் மூலமாக தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. பொதுக்கூட்டத்துக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கனமழையால் ஓடையில் வெள்ளம் ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தடுப்பணைகள், ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.